சமாதானத்தை ஏற்படுத்தவே போரை முன்னெடுத்தோம். மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு. கொட்டாஞ்சேனையில் சிறுமி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவத்தின் குற்றவாளி யார் என தமக்கு தெரியும். சட்டத்திரணி தெரிவிப்பு. தமிழர்களின் இறுதியுத்த நினைவுகூரல். சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் அனுர அரசாங்கம். போரினால் விடுதலையே கிடைக்கவில்லை. ஜனாதிபதி அனுர பகிரங்கம். தமிழ் டயஸ்போராவுடன் நெருங்கிய தொடர்பில் அனுர அரசு அம்பலப்படுத்திய சரத் வீரசேகர. ரஷ்யாவும் யுக்ரைனும் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக ஆரம்பிக்கும். டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவே போரை முன்னெடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் உள்ள ராணுவ நினைவு சின்னத்துக்கு முன்பாக இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்பாடு செய்திருந்த ராணுவ நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் ராணுவ நினைவு சின்னத்துக்கு முன்பாக ராணுவ வெற்றி தேசிய நிகழ்வு இடம்பெற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் கடந்த 18ஆம் தேதி குறித்த இடத்தில் ராணுவ நினைவேந்தலை நடத்த பாதுகாப்பு அமைச்சுக்கு எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற ராணுவ நினைவேந்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நமல் ராஜபக்ஷ உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ யுத்தம் என்பது ஒரு பேரழிவு எனவும் இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் யுத்த வெற்றி நிகழ்வுகளை முன்னெடுக்குமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொட்டாஞ்சேனை பகுதியில் சிறுமியொருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவத்தின் குற்றவாளி யார் என தமக்கு தெரியும் என பாடசாலை நிர்வாகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி V.S. நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மேலும் பல வழிகளில் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் சம்பவம் தொடர்பான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் உரிய நிறுவனங்களுக்கு வழங்குமாறும் தெரிவித்தார். பாடசாலை நிர்வாகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி V.S. நிரஞ்சன் கொட்டாஞ்சேனை பகுதியில் சிறுமியொருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் இன அழைப்பு இடம்பெறவில்லை என வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நேர்காணல் நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களை இலங்கை ராணுவம் அளித்திருந்தால் அதனையே இன அழிப்பு என குறிப்பிடலாம் எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை எனவும் அவ்வாறான சம்பவம் ஒன்று எப்போதும் இடம்பெறவில்லை எனவும் கூறியுள்ளார். போரின் போது சிவிலியன்களை பாதுகாத்துக் கொண்டே முன்னகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய போதிலும் படையினர் அவர்களை மீட்டிருந்தனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக எந்த ஒரு நாட்டிலும் சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். கனடா அல்ல உலகில் எந்த ஒரு நாடும் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றதாக கூறினால் அதனை எதிர்ப்பதாகவும் அதனை நிராகரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் பெயர் அவர்களது சின்னங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நினைவுகூரல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். போரில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்தவித தடையும் கிடையாது என்ற போதிலும் பயங்கரவாத இயக்கம் ஒன்றை பிரச்சாரம் செய்யும் வகையிலான நிகழ்வுகளை அனுமதிக்க முடியாது என அவர் மேலும் கூறியுள்ளார். போர் முடிவடைந்ததிலிருந்து நாடு முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய போர் வீரர் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு பற்றி உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் முழுமையான வெற்றியாளர்கள் இல்லை எனவும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக நிலைநாட்டுவதன் மூலம் மட்டுமே முழுமையான வெற்றியாளர்களை அடைய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் போதுமான அளவு ரத்தம் சிந்தியுள்ளோம். பூமி நனையும் வரை ரத்தம் சிந்திய தேசம், ஆறுகள் ரத்தத்தால் ஓடும் வரை ரத்தம் சிந்திய தேசம் நாங்கள். போரின் மிக கொடூரமான வழிகளையும் துன்பங்களையும் அனுபவித்த மக்கள் நாங்கள். அவை அனுபவங்களாக இருந்தால் அத்தகைய சூழ்நிலை மீண்டும் நிகழாமல் தடுக்க வேண்டும். நாம் முழுமையான வெற்றியாளர்கள் அல்ல. இந்த நாட்டில் அமைதியை உருவாக்குவதன் மூலம் மட்டுமே நாம் முழுமையான வெற்றியாளர்களாக மாற முடியும். எனவே அஞ்சாமல் அமைதிக்காக சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம். நாம் பொருளாதார இறையாண்மையை இழந்த ஒரு நாடாக இருக்கின்றோம் என்பது உண்மைதான். நாம் நமது சொந்த பொருளாதார முடிவுகளை எடுக்கும் வலிமையில்லாத ஒரு நாடு. எனவே இந்த தாய் நாட்டை உலகுக்கு முன்பாக பெருமைமிக்க நாடாக மாற்ற வேண்டுமென்றால் இந்த பொருளாதார மாற்றத்தை நாம் அடைய வேண்டும். மோதல் மற்றும் வெறுப்பு இல்லாத ஒரு அரசை நாம் உருவாக்க வேண்டும். அங்குதான் நமது தாயகத்தில் முழுமையான சுதந்திரமும் வலுவான இறையாண்மையும் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பு மற்றும் தமிழ் டயஸ்போராக்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையிலேயே அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் கருத்துக்கள் காணப்படுவதாக ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றம் இடம்பெறவில்லை என்பதை நிபுணர்களே ஒப்புக்கொண்டுள்ள நிலையில்
பிமலின் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்லாயிரம் மக்களின் உயிர்களை பறிகொடுத்து சொத்துக்கள் இழந்து முன்னெடுக்கப்பட்ட உள்நாட்டு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து 16 வருடங்கள் நிறைவடைகின்றன. எமது ராணுவ வீரர்களும் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். 14,000 வரையிலான ராணுவத்தினர் அங்கவீனமுற்றுள்ளார்கள். எனவே இது தமிழ் மக்களுடனான போராட்டம் அல்ல. நாட்டை பிளவுபடுத்துவதற்காக செயற்பட்ட விடுதலை புலிகளுடன் நாங்கள் போராடினோம். பட்டலந்த வதை முகாமில் சிங்கள மக்களையே இவ்வாறு சித்திரவதை செய்திருப்பார்கள் என்றால் யுத்த காலத்தில் தமிழ் மக்களை எவ்வாறு நடத்தியிருப்பார்கள் என்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். இது இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் முன்வைக்கப்படும் தேச துரோக யுத்த குற்றங்கள் மீதான வெளிப்பொறிமுறையை உருவாக்கும் செயற்பாடாகவே அமைந்துள்ளது. இது யுத்த குற்றம் செய்தோம் என்று தமிழ் மக்களை கட்டாயமாக அல்லது எந்த ஒரு காரணமுமின்றி கொலை செய்தோம், அவர்களை சித்திரவதை செய்தோம் என்று வேண்டுமென்றே சாட்சியமளிப்பது போன்றதாகும். இலங்கைக்கு எதிரான தேச துரோக பொறிமுறையை உருவாக்கும் செயற்பாடாகவே இது அமைந்துள்ளது. காரணம், நாடாளுமன்றத்தில் பேசும் ஒவ்வொரு உரையும் அன்சாட்டில் வெளியிடப்படும். அவ்வாறு அன்சாட்டில் இடப்பட்டதன் பின்னர் நாங்கள் யுத்த குற்றம் செய்துள்ளோம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாகிவிடும். இதுவே மிகப்பெரிய காட்டிக் கொடுப்பாகும். எனவே யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் சபை முதல்வர் எங்கிருந்தார் என்பது தெரியவில்லை. அந்த காலப்பகுதியில் பிமல் ரத்நாயக்க இங்கிருந்திருக்காவிட்டால் 22,95,000 தமிழ் மக்களை பாதுகாத்துக் கொண்டே இந்த யுத்தத்தை வெற்றி கொண்டோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். யுத்த காலத்தில் எந்த ஒரு யுத்த குற்றமும் இடம்பெறவில்லை என்பதுடன் அப்பாவி தமிழ் மக்களை சித்திரவதை செய்யவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை என்பதை நிபுணர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அவ்வாறு இருக்கையில் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் ஏன் இவ்வாறு கூறுகிறார்? விடுதலை புலிகள் தமிழ் டயஸ்போராவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காகவே பிமல் ரத்நாயக்க இவ்வாறு கூறுகிறார். இவர் இதற்கு முன்னரும் இலங்கை சிங்கள பௌத்த நாடு இல்லை என குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான நிலைப்பாடுகளை கொண்ட பிமல் தற்போது நாட்டை காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கனடாவில் தமிழின படுகொலை எதிர்த்து போராட்டம் செய்து அதற்காக நினைவு தூபியையும் அமைக்கிறார்கள். எனவே பிமல் ரத்நாயக்கவின் இந்த கருத்து அதற்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் யுக்ரைனும் போர் நிறுத்தம் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக ஆரம்பிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் நடைபெற்ற 2 மணி நேர தொலைபேசி உரையாடலுக்கு பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு தரப்பினருக்கிடையில் அமைதியான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்காலத்தில் ஒரு சாத்தியமான சமாதான ஒப்பந்தம் குறித்து யுக்ரைனுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.